ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு எபிசோடில் பாவங்க இந்த சரவணன் அவன் மனசில் எவ்வளோ வேதனையும் வலியும் புரிஞ்சிக்காம அவங்க அப்பா அம்மா அவனை திட்டிகிட்டே இருக்காங்க. என்னடா சரவணா சொல்லுடா, என்னடா பிரச்சனைன்னு கேட்குறாங்க. ஆனால் அதை மட்டும் அவன் சொல்லியிருந்தான்னா அவங்க மனசு தாங்கவே தாங்காது. அவரே மனசுக்குள்ளே போட்டு குமுறிக்கின்னு பேசிகிட்டு இருக்காரு. ஏன்டி கோமதி, நீ சும்மா அவனை கேட்டுருக்க? அவன் தான் பெரிய ஆள் ஆகிட்டான்ல, நம்மளாம் மதிக்க மாட்டான், நம்ம அப்பா அம்மா அவன் மதிக்கிறானா? வாய் பேச்சு காய்ச்சா மதிக்கிறானா பாரு. அவன் இஷ்டத்துக்கு அவனே டீல் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான்ல. புருஷன் பொண்டாட்டி சண்டைன்னா எதனா பேசுவாங்க, சண்டை போடுவாங்க, கொஞ்ச நேரத்தில் அமைதியாக இருப்பாங்க. அதான் அப்படியா, ரோட்டில் சண்டை போடுறான், வீட்டில் சண்டை போடுறான், உச்சந்தியில் சண்டை போடுறான். பார்க்குறவங்களாம் என்ன நினைப்பாங்க? காய் துப்புவாங்களே நம்ம குடும்பத்தை பற்றி. ஏற்கனவே ரொம்ப நல்லா இருக்குது, இருக்கிற மிச்சமான மரியாதையும் கப்பலில் கவுத்துறான் போலன்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் ரொம்ப மனவேதனையோடு திட்டிருக்காரு சரவணை பார்த்து. ஆனால் உண்மையான விஷயம் சரவணுக்கு தாங்க தெரியும். அவனும் வெளியில் சொல்ல முடியாத மெல்ல முடியாத பாவம் தவிச்சிட்டு ரொம்ப எமோஷனாக அழுதுட்டுருக்கான். அப்பா, நான் என்றைக்கும் உங்களை தரக்குறைவாக பேசுனதில்லப்பா. ஆனால் அந்த விஷயத்தை கேட்டிங்கன்னா நீங்கள் நிச்சயமாக மனசு உடஞ்சி போயிடுவீங்க. நீ அம்மா வீட்டில் இருக்கிற நிம்மதியும் போயிடும். ஏன் உங்கள் நிம்மதியெல்லாம் குலைக்கணும்னு சொல்லிட்டு தான்ப்பா நான் என் மனசுக்குள்ளே போட்டு தவிச்சிட்ருக்கேன். இந்த தங்கமயில் ரொம்ப நல்லவ இல்லைப்பா, ரொம்ப கேடு கெட்டவ அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட தங்கமயிலும் ஒன்றுமே தெரியாத மயில் தான் ஒன்றுமே தெரியாத மயில் மாதிரி என்ன பண்ணுறா, என்ன அவளுக்கு உள்ளுக்குள்ளே பயம் வந்துடுச்சு. எங்கடா நம்ம புருஷன் நம்மளை பற்றி சொல்லிடுவானோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா. அதெல்லாம் இல்லாமல் அம்மா அவர் என்ன திட்டினாலும் என்னை பிடிக்கலாலும் பரவாயில்ல, நான் ரூமில் ஒரு மூலையில் உட்காந்துட்டு அழுதுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி பசப்பி பேசிகிட்டு இருக்கா. எவ்வளோ கேவலமாக நடிக்கிறா பாருங்கள். ஏதோ ஒரு 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்துக்காக நம்ம 1000 பொய் சொல்லலாம், ஒரு விஷயத்தை ஆனால் பொய்யே வாழ்க்கையாக இருக்கக்கூடாதுல்ல. எவ்வளோ விஷயம் போட்ட 80 சவரில் 8 சவரம் தான் உண்மை, மீதி எல்லாமே டூப்ளிகேட்டு, கல்யாணி கவரிங்க. அப்புறம் படிக்கலை, வயசு வேறு 2 வயசு சரவணை விட மூத்தவ. இவ்வளோ விஷயத்த அவன் மறைச்சிட்டு இருக்கா. பத்தாவதுக்கு கல்லால் வேலை அவங்க அப்பா பணம் திடீர் இருக்குது, பணத்தை வேற களவாடி இருக்கான். இவ்வளோ பிரச்சனை இருக்குங்க. இது ஒன்றும் தெரியாது சரவணுக்கு. ஆனால் அவன் கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் அவன் நம்பலை. எப்படி அவங்க அப்பா அம்மா சம்மந்தி மேலே சொன்னால் ஒத்துப்பாங்களா? இவ்வளோத்தையும் மனப்புழுக்கத்தோடு இருக்காங்க பாவங்க அந்த குழந்தை. அது பார்க்க சொல்லுவோம் எனக்கே கண் கலங்கிடுச்சு. எவ்வளோ ஒரு கல் மனசு இருந்தாலும் அந்த எபிசோடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கண் கலங்கிடுங்க சரவணை பார்த்து. ஆனால் வீட்டில் எல்லோரும் ஃபோர்ஸ் பண்ணி கேட்கும், அவர் சொல்லலை. இருந்தாலும் நீங்கள் சொன்னால் தாங்க மாட்டீங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காரு. கடைசியில் ஒரு வழியாக அவர் சொல்லிட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த தங்கமயில் பண்ணுறது அப்படி எங்கே நம்ம மேலே இருக்கிற உண்மையெல்லாம் வெளியே வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதப்பி எல்லா விஷயத்தையும் சரவண மேலே திருப்பி விடுறாங்க. ஏன்னா பாண்டியனை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே மகன் விட வீட்டுக்கு வந்த மரும மேலே தான் ரொம்ப பாசமாக இருப்பாருங்க. பசங்க சொல்கிறதும் நம்ப மாட்டார். மருமகள் பொண்ணு மேலே பொண்ணு மாதிரி தான் இந்த பாண்டியனும் பார்த்துக்கிறாரு. ஆனால் ஒருவேளை இந்த தங்கமயில் கூட அவங்க மாமா கிட்ட சொல்லியிருக்கலாம், இல்லை கோமதியோட சொல்லியிருக்கலாம், இது மாதிரி தவறு நடந்து போச்சத்தை இந்த வீட்டில் எங்கள் அம்மா தான் போய் சொல்லி என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு சொல்லியிருந்தாலும் ஏதோ ஆறுதலாக இருக்கும், ஒரு பிரச்சனைக்கு ஒரு சால்வ் பண்ணிக்க ஒரு தூண்டுகோலாக இருக்கும். இப்போ எதுவுமே சொல்லாத நம்ம நல்லா திட்டமாட்டுறாங்க, நல்லா பார்த்துக்கிறான்றதுக்காக அந்த அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு தேவையில்லாமல் கட்டின புருஷன் மேலேயே பழி சொல்லிக்கிட்டு கோவத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்கா. இதுக்கு ஒரு முடிவு வரணும்னா கண்டிப்பாக சரவணன் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லணுங்க. அடுத்த வர எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.